ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஆன் டிப்பு அனிமேட்டை ஃபைனல் எபிசோட் தான் அப்புறம் வருத்தமாக இருந்தாலும் ஜாலியாக தான் இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேருந்து அனிமே போட ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் போக போக நம்ம ஹீரோ பண்ணுற அட்டுனிங்கெலாம் பார்க்கல வைத்தச்சலாக இருந்துச்சு. நமக்கும் பொண்ணுகளுக்கு தான் லக்கு இல்லை எனக்கு தான் வக்கு இல்லையான்னு நானே ஃபீல் பண்ணியிருந்தேன். அப்புறம் தான் நம்ம பாய்ஸ்லாம் பார்த்தேன், எல்லாருமே கதை ஃபீல் பண்ணியிருந்தீங்க. என்னடா நீங்கன்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே ப்ராப்ளம் தான். நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ டைம் போட்டுருப்பேன். அதை பார்த்து நிறைய பேர் ப்ரோ என் லைஃப் மாதிரி இருக்கிறது இல்லை, ஓ லைஃப் மட்டும் இல்லைப்பா, என் லைஃப் அதே மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி நம்ம பாய்ஸ் எல்லாமே ஒரே வேவ்லென்த்தில் இருக்கோம். சரி, ஓகே, ரொம்ப பேசியாச்சு. இந்த அனிமையோட ஃபைனல் எபிசோட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களாம் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்போ அனிமைக்குள்ளே போவோமா அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ இந்த ரேட் இருக்குல்ல, அது கூட மயமாக சண்டை விட்டுருப்பேன். கூட நம்ம மொட்டை ஃப்ரெண்டு எல்லாமே சேர்ந்து போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ரேட் இருக்குல்ல, பாம்பு போட்டு வந்துருக்கோம். பேக்லேருந்து எடுத்து போகிற கிரைட் பாம்பு கிடையாது, பெட்டாக்சுவலியாக போடுற பாம்பு. அதை போட்டு அங்கே இருக்க அம்பட்டத்தையும் போட்டு தான் ட்ரிப்பில் இவங்க நைஸாக அது எப்படியோ தப்பிச்சுன்னு இருப்பாங்க. இப்போ தான் அந்த ரேட் இருக்குல்ல, அது அதோட உருவத்தை போய் க்ளோனிங் பண்ணியிருக்கோம். எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, உடனே நான் சாடிச்சது நம்ம ஹீரோ அந்த ரேட் இருக்குல்ல, அது சாடிச்சு அல்டாக ஃபிளாஃப் ஸ்டோன் எடுத்து நம்ம ஹீரோயின் கொடுத்துருப்பேன். இந்த பொண்ணுக்கு இந்த ஸ்டோன் கிடைச்சதுக்கப்புறம் அவளோட உருவம் இங்கே இருக்க மற்றவங்களாலையும் பார்க்க முடிஞ்சிருக்கோம். இவனுமே நார்மலாக மனுஷமாக்கி எல்லாருக்குன்னு தெரியவா. இதை பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்கலாம் யாரும் அந்த பொண்ணு கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் மறைச்சு வச்சுருப்பேன். வெயிட்டிங் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கோம். அதாவது அந்த புது பொண்ணு சாட்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காதுல்ல, நம்ம ஹீரோ இதாப்பா என்னோட ஃபியான்சி சொல்லியிருப்பேன். அந்த பொண்ணு வேறு நம்ம ஹீரோ கட்டி கொடுத்துருப்பா. இவங்க பண்ணுற ரூட்டி எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டு கதையாளருப்பேன். ப்ளூ பொண்ணு வருத்தப்பட்டுப்பா, ஏமா நீ தான் அவனை வேணான்னு சொன்னிய, இப்போ நான் ஃபீல் பண்ணிக்கிறது இல்லை, ஒயிட்டி தான் ஆறுதலாக பேசியிருந்திருப்பா. நம்ம ஃப்ரெண்டு தான் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பேன். அதே சமயம் போன ரேட்டு செத்து போச்சு அப்படின்ற விஷயம் இருக்க டீமன் குடிக்க தந்திருக்கோம். அவளும் ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டுருப்பா. நம்ம ஹீரோ மிச்சருக்கு எல்லா மாதத்தையும் அழைச்சிட்டு இருக்கல, இவங்கள ஒரு மாதத்தோட சுருக்கின்னு இருக்கோம். சைஸில் சின்னதாக இருந்திருப்பாங்க. இவங்க வேற கதையிட்டு இருக்கல, நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு ஓடி இருந்திருப்பேன். இப்போ தான் காக்ரோச் இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கோம். வாங்கட ஒரு கை பத்தலான்னு சொல்லி அந்த மாதத்தில் இவங்களும் போட்டு இருந்திருப்பாங்க. இவங்க திரும்ப நார்மல் சைஸ்க்கு வந்துருப்பாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அடுத்தா போயிருக்காண்டி குயின் இருக்கால, அவளும் பெண்ணா ஒரு மான்ஸ்டர் பெண்ணா உருவாக்கி இருப்பா. அந்த மான்ஸ்டர் வச்சு ஹீரோ பொறுத்தவரை இல்லை, வாசலில் மறைச்சு நம்ம காக்ரோச் குயின் இருக்கால, அதாவது அவளும் ஒன்றாவது டீமன் குயினாக தான் இருந்திருப்பா. அவள் இந்த பொண்ணு கூட சண்டை போட்டு இருந்திருப்பா. ஆனால் பவரில் பார்க்கல இந்த பொண்ணு கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருப்பா. நல்லா அடி வாங்கியிருந்திருப்பா. இவளோட ட்ரெஸ்ஸே பின்னா அடிச்சு இவனே சேர்த்து ஆடிக்கலான்னு இங்கே இருக்க இந்த டீமன் குயின் ட்ரீட் பண்ணியிருக்கல, நம்ம ஹீரோ தான் காப்பாற்றுறக்காண்டி வந்துருப்பேன். அவன் இங்கே அட்டாக் பண்ணியில் தான் இவனோட அவேக்கனிங் பவர் வந்து ஓப்பன் ஆகியிருந்திருக்கான். இவனும் இப்போ மங்கி கிங் பவரில் வச்சுருந்துருப்பேன். மங்கி கிங் அதை இவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அந்த பவர் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய ஜிஜாலியான இன்செக்ட் இருக்குல்ல, அதையும் எடுத்துருப்பேன். இந்த பொண்ணு இருக்கால, இந்த பொண்ணையும் லாக் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் இந்த பொண்ணு வர்ற மாதிரி இல்லை, அவளோட அவேக்கனிங் பவர் அவளும் ஓப்பன் பண்ணியிருந்திருப்பா. ஷேடோவே அப்படின்ற பவர் மூலமா அவளும் அடிச்சிருந்திருப்பா. இங்கே 3 பேர் நம்ம ஹீரோ டெவில் டீமன் எல்லாருமே அடிச்சிருந்திருப்பாங்க. அடிச்சு அடியில் அப்படின்னா அவ்வளோதான். அவளோட ஆணி வேற ஆடி போயிருந்திருக்கான். அவளும் நாக் அவுட் ஆகி கீழே வந்துருப்பா. நம்ம ஹீரோ இந்த பொண்ணை சாடிக்காம இவனே கஸ்டடியில் போட்டலாமேன்னு சொல்லி ஜெயிலுக்கு முடிவு பண்ணியிருந்திருப்பேன். எல்லா பிரச்சனையும் நல்லபடியாக வந்துருக்கோம். நம்ம இவங்க சிட்டி விட்டு கிளம்ப போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி இங்கே அந்த காக்ரோச் கிணிருப்பாள். அவள்கிட்ட கேட்குறேன், என்னம்மா எங்கள் கூட உதவியாக தெரியல, அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, ஆமாம் உன்னை நல்லா பார்த்துக்கன்னு வைப்பேன். இந்த பொண்ணு போனால் அவ்வளோதான், இவளோட சோழி முடிச்சு. ஏன்னா அவளை புள்ளி பண்ணுறக்காண்டியே இவளோட தங்கச்சி வேற அங்கே இருப்பா. அவள் அங்கே இருக்க ஃபாக்ஸே அடிமையாக தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ தான் நம்ம ஹீரோட்ட ஹெல்ப் கேட்டு ப்ளூ பொண்ணு வந்திருப்பா. நீ எனக்கு டெம்பரரி பாய் ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லல, இதை கேட்ட டெவில் முடியாதுன்னு சொல்லியிருக்கா. தங்கச்சி கூட முடியாதுன்னு சொல்லிப்பா. அட என்ன முழுசாக சொல்லுங்கப்பான்னு சொல்லி நம்ம ப்ளூ பொண்ணு கதறி அழுதுகிட்டே இருந்திருப்பா. இவரோட தாத்தாக்கு பர்த்டே பார்ட்டி வரப்போகுது. அந்த பர்த்டே பார்ட்டியில் இவளுக்கு ஒரு மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணலாம் அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. இந்த விஷயம் இவளுக்கு முன்னாடியே தந்தது. அதனால தான் மேரேஜை தடுக்காண்டி நம்ம ஹீரோ டெம்பரரி பாய் ஃப்ரெண்டாக இவளுக்கு கூட்டிகிட்டு போகிறக்காண்டி கேட்டுருப்பா. டெவிலும் சரின்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பா. நம்ம ஹீரோக்கு ஒயிட்டியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே சொல்லி விட்டுக்கிட்டு போயிருப்பேன். ஒயிட்டி செம்மையாக அழகாக இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, நம்ம ஹீரோ 2 பேரும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கே போனால் நம்ம ஹீரோக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ தான் அங்கே தாத்தா வந்துருப்பாரு. அவருக்கு பர்த்டே பார்ட்டி தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல ப்ளூ பொண்ணை மேரேஜ் பண்ணுறக்காண்டி ஒருத்தர் வரப்போகிறேன். அவன் யாரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கல, அங்கே ஒருத்தர் டம்மி பீஸ் மாதிரி கிஃப்ட்டோட வந்துருப்பேன். கிஃப்ட்டை கொடுத்து தாத்தா அமைக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கல. இப்போ தான் ப்ளூ பொண்ணு எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோட கையை தூக்கி இருந்திருப்பா. இன்னமும் பொசுன்னு கையை தூக்கிட்டு இல்லை, தாத்தாவும் பார்த்து சாக்கான்னு இருப்பாரு. நம்ம ஹீரோட போர் தான் ஊர் ஃபுல்லாக தந்துருப்பேன். பல டீம் இங்கே இவனு தோக்க வச்சிருப்பேன். அதனால தாத்தா எதுவும் சொல்லாமல் தான் இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கோம். அங்கே இருக்கவனை அசிங்கப்படுத்தினா நிறைய பாயிண்ட் தரப்பன்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவனை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம தாத்தா அம்மாய்க்குன்னு சொல்லி இவன்ட்ட தான் ஒரு ஜூஸ் கொக்கோலா இருக்குமே, அதை கொடுத்து தாத்தா அம்மாய்க்குன்னு இருப்பேன். தாத்தா உதால இருந்திருப்பாரு. தம்பி நீங்கள் 2 பேரும் நல்லா ஒன்று சேர்ந்து வாங்குங்கப்பான்னு சொல்லி இவரும் மேரேஜுக்கு சமைச்சிருப்பாரு. டக்குனே பிரச்சனை முடிஞ்சிருக்கோம். நம்ம ஹீரோ இங்கே இருக்க அந்த டம்மி பீஸை பார்த்து, தம்பி என்ன பொண்ணு கிடைக்காம நீ இன்னும் தூக்கில் தொங்க போகிறேன்னு நினைக்கிறேன், எப்போ தூங்குறே சொல்லி அனுப்பேன், வீட்டுக்கு வந்து நானும் மலரஞ்சலி செலுத்துட்டு போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை அசிங்கப்படுப்பேன். அதே சமயம் அடுத்தா நம்ம ஹீரோக்கு ஒரு முக்கியமான மிஷன் வந்துருக்கோம். மலைப்பகுதிக்கு அவனும் போயிருந்திருப்பேன். இந்த இடத்துல டீமாக நிறைய பேர் பிரிந்து போயிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோட டீமில் அவனோட பழைய டீம்மேட்ஸ்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. புதுசாக ஒரு 4 ரவுடி பசங்களாம் வந்துருப்பாங்க. அவங்க அங்கே கோஸ்ட் அடிக்க போகிறேன்னு சொல்லி அந்த கோஸ்ட் அவங்க கவ் வாங்கியிருக்கோம்.
நம்ம ஹீரோ மட்டும் நேக்காக இருந்திருப்பேன். ஏன்னா அவனுக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவன்கிட்ட இருக்க கோஸ்ட் மூலியமாக அங்கே இருக்க எல்லா கோஸ்ட்டையுமே எடுத்துருப்பேன். அதே சமயம் நம்ம கோல்டி இருக்கல, அந்த பைப்பில் இந்த மலையில இருந்துருப்பேன். அவன் தான் இருக்கக்கூடிய மவுண்டன் ஸ்பீட்டோட பவரை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருப்பேன். இதை பார்த்து பக்கத்தில் இருக்க செவன் முட்டா பயிரெலாம் எந்த கூட வச்சுக்கேன்னு தெரியல, இவனுக்கு பவர் கொடுத்தா தேவையில்லாமல் இந்த பவர் போய் உறுதிக்கிட்டு இருக்கேன், ஈவில் பவர் உருவானா இதை விட்டுட்டு நல்ல ஸ்பிரிச்சுவல் பவர் போய் உறுதிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இவன் ஃபீல் பண்ணிக்கல. ஹீரோ அவனு பார்த்துருப்பேன். ஹீரோ பொறுத்தவரை இல்லை, ஹீரோ பக்கத்தில் தான் நிறைய அடியாட்கள் தான் இருப்பாங்க. இதை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் அமைதியாக நின்றுட்டு இருந்திருப்பேன். இப்போ தான் நம்ம ஹீரோ பொறுத்தக்காண்டி அவன் வெறியோட இருக்கல, கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம டம்மி பேசிருக்கல, அவனா நிறைய ஆட்கள்லாம் கூட்டி இருந்திருப்பேன். ஹீரோ தட்டுறக்காண்டி தான் அவனை வந்திருப்பேன், சும்மா மிரட்டுறக்காண்டி நிறைய ஆட்கள்லாம் கூட்டி இருந்திருப்பேன்ல. இதை பார்த்ததுக்கப்புறம் இங்கே இருக்க செர்வெண்ட் அவனோட எமோஷனை தூண்டி விடுறேன். இப்போ தான் நானே அவனை போட்டு சொல்லிடுறேன், அடிக்கலாம் அவனை போட்டு தந்தா தான் என்னோட எல்லா பிரச்சனையும் முடியும் சொல்லி இவனோட எமோஷனை அங்கே இருக்க செர்வெண்ட் தூண்டி விட்டுருப்பேன். இதனால கோவமாய் இவனோட ஆட்களையும் விட்டு இங்கே இருக்க எல்லாத்தையும் அடிக்கலாம் டைப் பண்ணல. பின்னாடி நிறைய இந்த காட்டோட மான்ஸ்டர்லாம் வந்திருக்கான். அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்தா இவனை ஷீல்டு மாதிரி நம்ம ஹீரோ யூஸ் பண்ணியிருப்பேன். இவனுக்கு ஒரு ஜூஸை ஊற்றிருப்பேன். இந்த ஜூஸை குடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இவனுக்கு பின்னாடி பிரச்சனைலாம் இருக்கும். என்ன பிரச்சனைனா அங்கே இருக்க எல்லா விலங்குக்குமே இவனை ரொம்ப பிடிச்சி போயிடும். அங்கே இருக்க குறிலாலேருந்து எல்லாமே இவனை தூக்கிட்டு போயிருந்துருக்கா. ஆட்டையனே விடுங்களா, நான் ஒரு சின்ன பையனா சொல்லி அவனுக்கு கதைட்டு இருந்திருப்பேன். போப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை அனுப்பி இருந்திருப்பேன். இங்கே நம்ம கோல்டி விடாமல் உறுதிக்கிட்டு இருப்பேன். பவரை அந்த மரத்தை வந்து ஒரு சின்ன ஸ்பிரிட் இருந்திருக்கா. இந்த ஸ்பிரிட்டை நம்ம கண்ட்ரோல் கீழே வச்சுக்கலாம்னு சொல்லி இவனை நல்லதாக பேசியிருப்பேன். யாரா நீ மெட்டல்னு சொல்லிட்டு அதுவும் அங்கேருந்து கிளம்பி இருக்கோம். நம்ம ஹீரோ இருக்க இடத்த நோக்கி தான் வந்துருக்கோம். நம்ம ஹீரோ இங்கே சண்டோட்டு இருக்கிற சமயம் பார்த்து நம்ம ஹீரோ பக்கத்தில் இந்த ஸ்பிரிட்டும் வந்து உட்காந்துருக்கோம். நம்ம ஹீரோ அப்பான்னு வேலை கொடுத்துருக்கோம். அப்பாவா இடம் வேலை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி டெவில் கோவமாக வந்தா டெவில் அம்மானு கொடுத்துருக்கா. ஏமா இப்போ புரியுதா, அது ஏதோ ஒரு ஸ்பிரிட் உலகத்து சொல்லி நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்கே இருக்க இந்த ஸ்பிரிட்டோ நடந்த எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காரு. ஆனால் கோழியை பற்றி சொல்லியிருக்காரு. ஒருத்தர் இந்த மாதிரி வந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் அவேக்கன் ஆகிட்டேன், என்னோட இடத்துலேருந்து வந்துட்டேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா. கரெக்டாக கோழி வந்துருப்பேன். வாடா வேணா என்னடா இன்னும் உயிரோட தான் இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துருப்பேன். இவன் தான்ப்பா எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொன்னதுக்கப்புறம் நம்ம கோல்டி இவன் அட்டாக் பண்ணான்னு டைப் பண்ணல. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, அதுவே அதோட பவர் லாக் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோ ஃபேர்வெல் பாட்டி மாதிரி இவனை அடித்து தூக்கி துவம்சம் பண்ணியிருந்திருப்பேன். அடிவான அவனை வழக்கம் போல செர்வன் தான் தூக்கிட்டு போயிருந்திருப்பேன். ஆனால் இந்த வாட்டி நம்ம ஹீரோ குறி தப்பாதுன்னு சொல்லி அவன் பெட்டக்ஸை பஞ்சர் ஆக்குற மாதிரி ஒரு குச்சியை தூக்கி போயிருந்திருப்பேன். கரெக்டாக போய் அடிச்சுருந்துருக்கான். அவ்வளோதான், அவனுக்கு பின்னாடி ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம ஹீரோ புத்தா கிடைச்ச ஸ்பிரிட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருப்பேன். சரி வெக்கேஷன் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி வெக்கேஷன் காண்டி இவங்க வந்துருப்பாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி வெக்கேஷன் நல்லபடியாக போயிட்டு இருந்திருக்கோம். இப்போ தான் நம்ம ஹீரோ பழித்துக்காண்டி ரிவெஞ்ச் எடுக்கிறக்காண்டி இங்கே ஒரு மான்ஸ்டர் பண்ணி தான் வந்திருக்கோம். அதாவது நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஒரு ஆக்டோபஸ் மான்ஸ்டர் அழுத்திருப்பல, அந்த ஆக்டோபஸ்க்கு ஒன்று விட்டு சித்தப்பா மாக்கி இவ்வளோ இருக்குது. அதுவும் நம்ம ஹீரோ போட்டுறதுக்காண்டி வந்திருக்கோம். நம்ம ஹீரோ அசராமல் நின்றுக்கிட்டு இருப்பேன். அங்கே இருக்கக்கூடிய ஃபாக்ஸ் பண்ணி தான் அடிச்சிருப்பா. நம்ம ஹீரோ களத்தில் அங்கே ஒரு போடு போட்டுருப்பேன். போட்ட ஒன்று வந்துடும், அவ்வளோதான். இதோட சொல்லி வந்திருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு சப்பமாட்டு அவனை அடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். டேஞ்சராட்டு வந்தனால என்னோட அக்கா வந்து அதுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் எல்லா பற்றியும் முடிச்சு வச்சுருப்பாரு. இவனுக்கு ஒரு ஸ்டோன் கிடத்துருக்கிறதுல ஹீரோட அக்காவோட பவர் பயங்கரமாக இருக்கும். ஹீரோட அக்காவும் என்ன ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. தூரத்தில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறக்காண்டி போகணும். டெசர்ட் சாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு டீமன் கிங் ரொம்ப ஆட்டம் போட்டு இருக்கு. அவன் ரொம்ப கொடூரமானவன். இதுக்கு முன்னாடி நீ பார்த்தீங்களோட இவன் ரொம்ப கொடூரமானவன், ரொம்ப பவர்ஃபுல்லானவன். அவன் நீ தான் போய் பார்க்கணும் இல்லை. சரி ஓகே, நம்ம ஹீரோ அந்த மிஷினை அசப்ட் பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோவோ ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோ சொட்டர் போட்டு மேலே இவன் போட்டுக்க மாட்டேன், டெவில் பொண்ணு இவன் உடம்புல போய் போட்டுருங்களா. அந்த பொண்ணு கூட தான் இவனு மிஷின் கேட்டே வந்திருப்பேன். இந்த மிஷின் கேனி இவங்க வந்ததுக்கப்புறம் தூரத்தில் ஏதாச்சும் மான்ஸ்டர் இருக்கான்னு வந்து பார்த்துருப்பாங்க. டெசர்ட்லாம் தாண்டி காட்டுப்பதிக்கே இவங்க வந்துருப்பாங்க. அங்கே நிறைய திருட்டு பசங்க தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோ இவீட்டு இருக்க பணத்தெல்லாம் நம்ம ஆட்டே போட்டு சொல்லி இவீட்டு இருக்க பணத்தெல்லாம் இவன் ஆட்டே போடலான்னு இருந்திருப்பேன். இதில் அவங்க செமையாக காண்டே இருந்திருப்பாங்க. நம்ம ஏதோ அடியாட்டுகள் மாதிரி நிறைய பேர்த்து வச்சுருப்பானே. ஃபாக்ஸை வச்சு அங்கே இருக்க மொத்த பேர்த்து இவனை துவம்சம் பண்ணியிருந்திருப்பேன். வீட்டில் இருக்க பொருளாக ஆட்டையை போட்டு தூரத்தில் ஏதாச்சும் சிட்டி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கல. அவையெல்லாம் வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மையும் சொல்லியிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ மிரட்டி எல்லா சேர்த்து வாங்கியிருப்பேன். இப்போ தான் இந்த பொண்ணு வேறு ஹீரோக்கு என்ன பிடிக்குமான்னு பேசிக்கல. அது ஆல்ரெடி எனக்கு ஒய்ஃப் இருப்பான்னு சொல்ல நம்ம டெவில் அப்பயே இருந்திருக்கோம். டெவில் பொண்ணு மனசு தளரோடாதம்மா உனக்கேற்ற ஒருத்தன் கிடப்பான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கல. இவங்க இருக்கிறதுல ஒரு சூறாளி வந்திருக்கான். சூறாளி வந்தால இவங்களும் அந்த மணலுக்குள்ளே போயிருந்துருப்பாங்க. உள்ளே போய் பார்த்தா நிறைய டீமன்ஸ் தான் இருந்திருக்கோம். அங்கே அந்த டீமன்ஸ்லாம் இவங்களை போட்டு இருக்கான்னு இருக்கும். நம்ம ஹீரோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னா இங்கே ஓடியாந்துருப்பேன். அங்கே இருக்க டீமன்ஸை இவனும் போட்டு இருந்திருப்பேன். இப்போ தான் இந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, அந்த ஸ்பிரிட் இவங்களை காப்பாற்றிருக்கா. நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுத்துக்கல. இப்போ தான் டெவில் ஒரு முக்கியமான சேர்த்துறா. இவங்க வந்திருக்காங்களே இந்த இடம் தான் இந்த டெவிலோட பிறந்த இடமா இருந்திருக்கான். இந்த இடத்துல தான் இவரோட ஆட்கள் எல்லாத்தையும் கொண்டிருப்பாங்க. இவங்களோட அண்ணன் தம்பி அப்பா எல்லாத்தையும் என்ன இங்கே தான் போட்டு நின்றுருப்பாங்க. அதுக்கப்புறம் 1000 வருஷங்கள் அப்படின்னா ஒரு கோஸ்ட்டாக தான் இருந்திருப்பா. நீ வந்ததுக்கப்புறம் தான்ப்பா எல்லாமே நல்லபடியாக ஆச்சுன்னு சொல்லி அவளும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டுப்பா. இவங்களும் இங்கே மிஷின் கேட்டு தான் வந்திருப்பாங்க. அதாவது அந்த டீமன் கிங் யாருன்னு சொல்லி பிடிக்கிறக்காண்டி தானே. அதனால் அந்த வேலையை பார்ப்போமே சொல்லி இவங்களும் அந்த டீமன் கிங் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி அந்த இடத்துக்கு போகலாமே சொல்லி இவங்களும் வந்து பார்த்தா அந்த இடத்துல நிறைய கோஸ்ட்லாம் இருந்திருக்கா. நம்ம ஹீரோ அந்த கோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துருப்பேன். ஆனால் இப்போ தான் இங்கே ஒரு சர்வெண்ட் இருந்திருப்பா. இவன் டீமன் கிங் கிடையாது. இந்த சர்வெண்ட்டும் என்ன ஹீரோ பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சொல்லிட்டு இருந்திருப்பா. ஹீரோவோட கண்ட்ரோல் வைக்கன்னு சொல்லி இவ்வளோ லவ் ஸ்பெல்ல போட்டுருப்பா. இந்த லவ் ஸ்பெல்ல போட்டதுக்கப்புறம் ஹீரோ மனசில் யார் லவ்வராக இருக்காங்களோ
அவங்கள மாதிரி தான் இந்த பொண்ணு தெரியவா. இதனால் நம்ம ஹீரோ சொல்லிட்டே போயிட்டு இருக்கல, நம்ம டெவில் இருக்கல, அவன் இந்த இடத்துல இது எல்லாத்தையும் தடுக்கிறக்கானே வந்துருப்பா. இந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் இவளுக்கு லவ் ஸ்கூலில் போடுவேன்னு சொல்லி அந்த செர்வெண்ட் ரொம்ப சைக்கோமாக இருந்துருப்பா. பார்க்குற எல்லாத்தையும் செர்வெண்ட்டாக்கும் முடிவோட வந்துப்பா. அவளுக்கு நம்ம டெவில் பொண்ணு பார்க்குறா, இப்போ நம்ம கொஞ்சம் தப்பாக இடம் ஓட்டோம்னு சொல்லி இந்த செர்வெண்ட்டே லாக் பண்ணியிருப்பா. இந்த செர்வெண்ட்டை லாக் பண்ணதுக்கப்புறம் அவள் ஒரு ஸ்னேக் மாதிரி மாறியிருப்பா. இவளுக்கு ஆக்சுவலாக ஒரு ஸ்பெல்லை போட்டு தான் இவளை கண்ட்ரோலில் வச்சுருப்பேன். அவளுக்கு அவள் யாரும் ஏன்னா அவன் தான் உள்ள டீம் கிங்காக இருப்பேன். நம்ம ஹீரோ அந்த பிரச்சனை என்னன்னு உள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல நிறைய கோஸ்ட் சோல்ஜர்ஸாக இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஹீரோ உள்ளே போனால் அங்கே தான் அந்த டீமன் கிங் இருப்பேன். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பேன். நம்ம ஹீரோவோட ட்ரிபிள் மடங்கு பவர்ஃபுல்லாக இருப்பேன். இதுக்கு முன்னாடி வந்து எம்ஏ டம்மி பீஸ் கிடையாது. நம்ம ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணி அடிக்கலாம் இப்போல்ல, இவன் மனநாள தான் செய்யப்பட்டுப்பேன். இவனுக்கு அடித்தாலும் எதுவுமே இருந்திருக்காது. நம்ம ஹீரோட்ட இருக்க இன்னர் பவர் இருக்குல்ல, அதை நான் அப்டேட் பண்ணணும்னு சொல்லி வெறியோடு இருந்திருப்பேன். அதாவது அந்த டெவில் இருக்குல்ல, அதை வந்து இவன் கண்ட்ரோல் கீழே வைக்கணும்னு சொல்லி இவனு வெறியோடு இருந்திருப்பேன். நம்ம ஹீரோவே சாதிச்சிருந்திருப்பேன். இதோட இந்த சீசன் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீசன் வந்தால் கண்டிப்பாக போகிறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் இதே மாதிரி எல்லா வீடியோலாம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சீனர் டியூ டேக் கேர். பை கைஸ்.